الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபியங்கள், தபழ் தாபியங்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்னி நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் ரிஸ்க் அளிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த உலகத்துல எப்படி இருக்கா அப்படின்னா ரஹ்மானாக இருக்கிறார். ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்ன அர்த்தங்க? அளவற்ற அருளாளன். இந்த உலகத்துல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகள், மனித படைப்பு, ஜின் படைப்பு, என்னங்க உலகத்துல படைக்கப்பட்ட ஜீவராசிகள், எல்லா படைப்புகளுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இந்த உலகத்தில் நாளைக்கு ரஹீமாக இருப்பான். நாளைக்கு மறுமையில முஃமின்களுக்கு மட்டும், ஈமானை ஏற்றவர்களுக்கு மட்டும் நாளை மறுமையில எப்படி இருப்பான்? ரஹீமாக இருப்பான். இந்த உலகத்தை பொறுத்தவரையும் ரஹ்மான் அப்படிங்கிறது அவனுக்கு எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் விரும்புகிறார். அதனாலதான் திருக்குர்ஆனுடைய வசனத்துல அவர்களுக்கு மத்தியிலே ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குஃபார்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் வமர் ரஹ்மான், ரஹ்மான்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு ரஹ்மான் என்ற வார்த்தை தெரியாது, அல்லாஹ் என்ற வார்த்தை தெரியும். அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறான் என்ற வார்த்தை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். ஆனா அந்த அல்லாஹ் இடத்துல சேர்க்கறதுக்காக லாத்து, உஸ்ஸா இது மாதிரி இந்த சிலைகளை எல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாயில் இறுதியாக வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தான். ஆனா அந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை வராது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சுமார் 57 இடத்துல ரஹ்மான்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்யறான். இது முழுக்க முழுக்க மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல 57 இடத்துல ரஹ்மான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். இந்த மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்கள் இருக்குல்ல, மதனின்னு சொல்லுவாங்க, மக்கி மதனின்னு சொல்லுவாங்க. மக்கால இறக்கப்பட்ட வசனத்துக்கு மக்கின்னு சொல்லுவாங்க, மதீனாவில் இறக்கப்பட்ட வசனத்துக்கு மதனின்னு சொல்லுவாங்க. இப்ப மக்காவில் முழுக்க முழுக்க இறக்கப்பட்ட வசனங்கள் முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஹ்மான் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அதே மதீனாவுடைய மதனியுடைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்காது. ஏன்னா ரஹ்மான் என்பதை புரிய வைப்பதற்காக இறைவன் மக்காவுடைய வசனங்கள் முழுக்க ரஹ்மான் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். சுமார் 57 இடத்துல ரஹ்மான்ங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய பெயர்களில் அதிகமாக வருவது ரஹ்மான். அதுல சூரா மரியம்ல 17 முறை வருகிறது. சூரத் மரியம்ல 17 முறை வருகிறது. இப்ப இந்த ரஹ்மான் அப்படிங்கிறது என்ன விளக்கம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரஹ்மான்ங்கிறது இந்த உலகத்துல எப்பேற்பட்ட படைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த படைப்புகளாக இருந்தாலும் அந்த படைப்புக்கு பரிபாலிக்கக்கூடிய இறைவன். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு ரஹ்மான் என்ற பெயர்ல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூரா சூரத்து ரஹ்மான். என்னங்க? சூரத்து ரஹ்மான். சுமார் 69 வசனங்கள், மொத்தம் 78 வசனங்கள். அதுல 78 வசனத்துல 69 வசனங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூனை கொண்டே முடியும். எப்படிங்க? மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். இந்த நூனை கொண்டே அல்லாஹ் தஆலா முடிப்பான். அது மட்டுமல்ல, இதுல அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான் இந்த சூராவில். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். இறைவனுடைய அருட்கொடையிலிருந்து நீங்கள் எதை பொறுப்பிக்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான்.
கேட்பதற்கு காதுகளையும், பார்ப்பதற்கு கண்களையும், நடப்பதற்கு கால்களையும், எல்லா விதமான சக்திகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ரிஸ்கை கொடுத்திருக்கிறான். இறைவனுடைய அருட்கொடைகள் நீங்கள் எதை பொய்ப்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல கேட்பான். நிறைய வசனங்கள் வரும். ஒரு 30க்கும் மேற்பட்ட வசனங்கள் என்னங்க, ஃபபி ஐயாலாஹி ரப்பிக்குமா துகதிபான், ஃபபி ஐயாலாஹி ரப்பிக்குமா துகதிபான் வரும். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 69 வசனங்கள் பாத்தீங்கன்னா 69 ஆயத்துகள் பாத்தீங்கன்னா நூனை கொண்டு முடியும். 7 வசனங்களை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா மீமை கொண்டு முடியும். அதுல 2 வசனம் ராவை கொண்டு முடியும். அதுல ஒரு வசனம் குல்லு மன் அலைஹா ஃபான், அந்த அதுவும் நூன்ல தான் முடியும். அப்படியே நான் சொன்னேன்ல, இந்த ஆயத்து இறங்கும் போது மலக்குகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னங்க, மலக்குகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலவிய ஒரு சூரா இருக்குன்னு சொன்னால் சூரத்துர் ரஹ்மான் தான். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாரும் சப்ஜாடாக அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆயத்து வருங்க. மலக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. மனித சமுதாயம் செத்துச்சு, எல்லாம் அழிஞ்சிச்சு. ஜின் சமுதாயம், மனித சமுதாயம் அழிஞ்சிச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான், எல்லாத்தையும் அழிச்சிருவான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த படைப்பினத்துல மனித இனமும் ஜின் இனமும் அழிஞ்சிச்சு அப்படின்னு மலக்குகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆயத்தினுடைய அடுத்த ஆயத்து வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர பாக்கி எல்லா படைப்புகளும் இந்த உலகத்துல அழிஞ்சிருந்தோட மலக்குகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பயத்துல நடுங்குவாங்களாம் இந்த ஆயத்தை இறங்கப்படும். ஏன்னா உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பும் அழிஞ்சிரும். கடைசியா இருக்கிறது எது மட்டும்தான், ரப்புனுடைய திருமுகத்தை தவிர, ரப்பை தவிர இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆயத்து வந்தோடனே என்னங்க, மலக்குகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா. இந்த சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரகாயத்திலே சூரத்துல் நஜ்மையும் சூரத்துர் ரஹ்மானையும் ஓதி பார்ப்பார்கள். நீண்ட சூரா இது, 78 ஆயத்து. நம்ம நிக்க முடியுமா ஒரு முதல் ரகாயத்துல? நிக்க முடியாது. ஆனா சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துல் நஜ்மையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களா, ஒரே ஆயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்களா. ஓதி பொறுமையா நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க. இந்த ஆயத்துக்களை என்ன பண்ணுவாங்களா, நிறுத்தி நிறுத்தி ஓதி அப்படின்னு அப்படியே நிறுத்தி 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 ஓதுவாங்க. அப்படி நிறுத்தி ஓதி முடிச்ச உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை திருப்பி ஓதி காட்டுவாங்க. தொழுகையை முடிச்சுட்டு உட்கார வச்சுட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும் போது சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை விட ஜின்கள் இந்த விஷயத்தில் சிறப்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சொல்லுதா, இந்த ஆயத்தை நாங்க ஓதி நாங்க கேட்கும் போது அமைதியா இருந்தோம், ஆனால் எங்களை விட ஜின்கள் சிறந்தவர்கள் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே திருக்குர்ஆனுடைய வசனத்தை நான் ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். அப்ப ஜின்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, லா பிஷைஇன் மின் நிஅமிக, அதாவது அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய அருட்கொடையில் நீங்க எந்த ஒன்றை பொய்ப்பிக்கிறீர்கள் அப்படின்னு நான் ஓதி காட்ட முதலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அச்சத்தால, இறை அச்சத்தால அந்த ஜின்கள் சொன்ன வார்த்தை லா பிஷைஇன் மின் நிஅமிக ரப்பனா லா நுகذிபு வலக்கல் ஹம்த், எந்த ஒரு நியமத்தையும் நாங்க பொய்ப்பிக்க மாட்டோம், உன்னை நாங்கள் பொய்ப்படுத்தவும் மாட்டோம், என்னங்க வலக்கல் ஹம்த், உனக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு ஒவ்வொரு ஆயத்து முடியும் போது என்ன சொல்லுவாங்களா, அந்த ஜின்கள் இதை ஓதும் போது இதை சொல்லுவாங்களா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, உங்களை விட இந்த விஷயத்துல யாருங்க, ஜின்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்களை காட்டிலும் ஜின்களுக்கு இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் தெரிந்திருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் எல்லா ஆற்றலையும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அந்த ஆற்றலை காட்டிலும் ஜின்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல் அதீதமானது. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொன்றா கேட்கிறான். ஆயத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் கேட்கிறான். அதுல ஒரு ஆயத்துல ஆரம்பத்துல ஓதி காட்டின என்ன, இன்னைக்கு விஞ்ஞானத்துறையெல்லாம் ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. என்னங்க, கடலை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க, அதுல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறாங்க, என்னென்னமோ எடுக்கிறேன்னு இப்ப சொல்றாங்க. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நல்ல தண்ணியை நம்ம வச்சிருக்கோம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இது எப்ப சொன்னது,
குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு விஞ்ஞானத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல தண்ணி எடுக்கலாமா முடியலாமா அப்படின்னு. ஆனா 2 கடலும் சேராம வெறுமனே நடுவுல வந்து என்ன இருக்குங்க, நல்ல தண்ணி இருக்குது. இந்த பக்கத்து உப்பு தண்ணி, இந்த பக்கத்து உப்பு தண்ணி, நடுவுல என்னங்க நல்ல தண்ணி இருக்கு. இந்த நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்த்தரலாம், சேர்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல்லா யப்கியான். அதற்கு மத்தியிலே நாம் ஒரு திரையை வைத்திருக்கிறோம், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அருள்கொடை நீங்க பொய்ப்பிக்கிறீங்களா, எந்த ஒன்றை நீங்கள் பொய்ப்பிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது இந்த சூரத்துர் ரஹ்மான் வந்து நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் உண்டான எல்லா சமுதாயத்திற்கும் ஓதி காட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூரா தான் இந்த சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மானை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்னங்க கேட்ட மாத்திரத்திலேயே மனப்பாடம் செஞ்சுட்டு என்னங்க குறைஷி குஃபார்களுக்கு மத்தியில ஓதி காட்டுவாங்க. இவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு சஹாபி, கால் முடியாத ஒரு சஹாபி தான். ஆனாலும் இந்த சூறாவை கேட்ட மாத்திரத்திலே மனனம் செய்த ஒரு சஹாபி யாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற சூறாக்களை மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளை மனப்பாடம் செய்ய வைக்கணும், இந்த ஆயத்துகளை பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு புரிய வைக்கணும். இன்னும் சொல்ல போனா முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்தா, குடும்பத்தில் ஏதாவது மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்தை உட்கார வச்சு இதனுடைய தஃசீரை எடுத்து நீங்க படிச்சு பிறர்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா கல்புல வந்து நல்ல விதமான எண்ணங்கள் அல்லாஹ் தஆலா போடும் அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வை சிறப்பாக்குவானாக. சூரத்துர் ரஹ்மான் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.